தேமுதிக கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் அதிமுக வேட்பாளர்களுக்கான தேர்தல் தேதியை முடிவு செய்வது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் தரவுள்ளார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் மற்றும் துணை முதலமைச்சர் தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றன? இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். சமீனா, விரைவில் மக்களவைக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள் அந்த தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்கூட்டியே தயாராகிறது. ஏற்கனவே அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கான மாவட்ட பொறுப்பாளர்கள் இதெல்லாம் நியமிக்கப்பட்ட நிலையில கூட்டணியை முதலில் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியதும் அஇஅதிமுக தான். அஇஅதிமுக தலைமையிலான ஒரு மெகா கூட்டணியில் இதுவரை 5 கட்சிகள் இணைந்திருக்கிறது. குறிப்பாக பாமக, பாஜக, புதிய தமிழகம், புதிய நீதி, அதே போல என்ஆர் காங்கிரஸ் ஆகிய 5 கட்சிகள் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக தேமுதிகவிடம் மறைமுக பேச்சுவார்த்தை, நேரடி பேச்சுவார்த்தை என தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. ஆனால் இன்னும் ஒரு இறுதியான ஒரு முடிவு எட்டப்படவில்லை. எனவே இன்னும் ஓரிரு அந்த தொகுதியை இறுதி செய்வது தொடர்பாக தற்பொழுது அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதே போல துணை ஒருங்கிணைப்பாளர்களும், அதே போல இந்த தேர்தல் பணிகள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட 3 குழுக்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோடு தற்பொழுது ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு பக்கம் தேர்தல் அறிக்கை குழு என்பது இன்றைக்கு முதல்வர் மற்றும் துணை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தார்கள். இதற்கு பிறகு இந்த வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணல் தேதி என்பது விரைவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விருப்பமனு தெரிவித்தவர்களிடம் அவர்களுடைய மனுக்கள் என்பது ஆய்வு செய்யப்பட்டு அவர்கள் நேர்காணலுக்காக அழைக்கப்படுவார்கள். எனவே அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவித்த விண்ணப்பித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது 7 நாட்களுக்கு மிகாமல் நடைபெறும். அந்த தேர்தல் அந்த நேர்காணல் தேதி என்றைக்கு என்பது இறுதி செய்வது தொடர்பாகவும் இந்த 3 குழுக்கள் தேர்தல் பணிகள் மேற்கொள்வதற்கான அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுக்களோடு தற்பொழுது முதல்வர் மற்றும் துணை முதல்வரும் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். மற்றொன்று, தேமுதிக ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்ச்சியாக அஇஅதிமுகவோடு மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. தேமுதிகவுக்கு அந்த தொகுதி உடன்பாடு ஏற்பட்ட பிறகு டி.கே. வாசன், அதாவது அந்த தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதியும் இறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே இன்று அல்லது நாளை இறுதியாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள் தேர்தல் தொகுதி உடன்பாடு தொடர்பான அனைத்து பணிகளையும் நிறைவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில மிக விரைவாக இந்த அனைத்து பணிகளையும் முன்கூட வேண்டும் என்ற தேர்தல் பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையை தமிழக முதலமைச்சரும் குறிப்பாக துணை முதலமைச்சரும் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். அபினேஷ், தொடர்ந்து இந்த நேர்காணலுக்கான தேதி எப்பொழுது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இது குறித்த விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? தேதி என்பது நிச்சயமாக தேர்தல் தேதி மறுதினம் அறிவிக்கப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த சூழலில் நேர்காணலுக்கான தேதி வருகிற திங்களிலிருந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அது உறுதி செய்யப்படவில்லை. அதாவது வருகின்ற 13ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 7 நாட்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர்களுடைய பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்களுடைய எடப்பாடி கே. பழனிசாமி ஆகிய இருவரும் அறிவிப்பை வெளியிடுவார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.